வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தோட அகில இந்திய செயலாளர் மருத்துவர் டாக்டர் சாந்தி ரவீந்திரநாத் அவர்கள். அவங்க கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. வாங்க அவங்க கிட்ட கேட்போம். வணக்கம் தோழர். வணக்கம். நீங்க ஒரு மருத்துவர், ஒரு தாய், இதெல்லாம் தாண்டி ஒரு சமூக செயல்பாட்டாளரா அரசியல் தளத்திலையும் இயங்கிக்கிட்டு இருக்கீங்க. சோ இது போன்ற ஒரு நபர்கிட்டதான் பல விஷயங்களை நாம பேச வேண்டியிருக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் சம்பந்தமாக அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த எஃப்ஐஆர் லீக் ஆன ஒரு இஷ்யூ, இதை தொடர்ந்து எதிர்கட்சிகள் ஒரு விமர்சனமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை இந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறாரு. இதற்கு காவல்துறை ஆணையர் பதில் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது டெக்னிக்கல் எரரா இருக்கலாம், சர்வர்ல இருந்து எரரா இது கைக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இல்ல இதை யாரு வேணும்ட்டே செஞ்சாங்க அப்படிங்கறத நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. சம்பந்தப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய சொந்தக்காரங்க கிட்ட, வக்கீல் கிட்ட இதோட ஒரு காப்பி கொடுத்தோம், அவங்க மூலியமா இது லீக் ஆச்சா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இதை வெளியிட்ட மீடியாக்கள் இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர் இருக்கு, இதுக்குள்ள இந்த கண்டென்ட்ஸ் இருக்குன்னு இவ்வளவு சென்சிட்டிவான இஷ்யூவை வெளியிட்டு இதை சென்சேஷனலைஸ் பண்ண மீடியா, இவங்க மேல எல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எந்த அளவுக்கு அந்த மாணவியை பாதிக்கும்? இந்த தனிப்பட்ட விஷயத்துல மட்டும் இல்ல, பல நேரங்கள்ல எஃப்ஐஆர் இப்ப நிர்பயா கேஸா இருக்கட்டும், இல்ல ஆர்ஜிகர் மேட்டரா இருக்கட்டும், இல்ல ஸ்ரீமதி கேஸா இருக்கட்டும், எல்லா இடங்களிலுமே எஃப்ஐஆர், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இது எல்லாமே பல நேரங்கள்ல ஒரு சில இடத்துல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் லீக் ஆகுது, ஒரு சில இடத்துல எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்கு. இதெல்லாமே ரொம்ப சர்வசாதாரணமா நடந்திருக்கு. இந்தியா மாதிரி போன்ற நாடுகள்ல இதை மக்கள் ரொம்ப கேஷுவலா எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. இது அவங்களுடைய பிரைவசி, அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அதை லீக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இல்ல. கொஞ்சம் இப்ப சமீப காலங்கள்ல மீடியா பரவாயில்ல. அதுக்கு முன்னாடினா பேச கூட ஹைட் பண்ண மாட்டாங்க, கண்ணை கூட மறைக்க மாட்டாங்க. இப்ப சட்டத்தின் காரணமாகவும் ஓரளவு விழிப்புணர்வு காரணமாக பாதிக்கப்பட்ட நிர்பயானா அந்த பெண்ணுடைய உண்மையான பேரை சொல்லாம வேற பேரை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இருந்தாலும் இன்னும் அதை வரணும். இப்ப இந்த குறிப்பிட்ட இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, மிஸ்டர் அருண் சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, காவல்துறை ஆணையர் இந்த மாதிரி சுவிட்ச் ஓவர் பண்ணும் பொழுது, சாப்ட்வேர் சுவிட்ச் ஓவர் ஏற்கனவே இருந்ததுல இருந்து இப்ப நாங்க பிஎன்எஸ் போகும்பொழுது இமீடியட்டா லாக் ஆகல அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு ரீசனபிளான உண்மையான காரணமாகவும் இருக்கலாம். ஆனா அது லாக் ஆகாம இருந்தது, அவைலபிளா இருக்குனாலே உடனே அதை டவுன்லோட் பண்ணி அதை வெளியில விடணுமா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த சம்பந்தப்பட்ட மீடியாக்காரங்க அதை சென்சேஷன் பண்றதும் சாதாரணமாவே எல்லாத்தையும் ஒரு மீடியா ட்ரையல் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. சோ அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் இது போன்ற சம்பவங்கள்ல ஏற்கனவே நிறைய நடந்திருக்கு. அந்த கேம்பஸ்ல, கிண்டி கேம்பஸ்ல நடந்திருக்கு. இந்த குறிப்பிட்ட பெண் தைரியமா அந்த புகாரை கொடுத்திருக்காங்க. முதல்ல அந்த பெண்ணுக்கு நம்மளுடைய பாராட்ட சொல்லணும். அதை விட முக்கியமா அந்த பெற்றோர்கள் அதை என்கரேஜ் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி அதுலயே ஒரு ரிஸ்க் இருக்கு அந்த பொண்ணுக்கு. அதுக்கான மனதைரியம் அது தேவைப்படுகிறது. அந்த ட்ரையலை ஃபேஸ் பண்ணணும். இந்த நேரத்துல இது மாதிரி எக்ஸ்ட்ராவா அடிஷனலா ஒண்ணு பண்ணும் பொழுது அந்த குற்றவாளி பண்ண மிரட்டினதுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அவன் வீடியோ மிரட் பண்ணுவேன்னு சொன்னா இவங்க பிரிண்ட் கண்டென்ட் கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். இது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். இந்த விஷயம் மட்டும் இல்ல, பொதுவாகவே ஒருத்தருடைய பிரைவசி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இவர் ஒரு ரிப்பீட் அஃபெண்டர் அப்படிங்கிற ஒரு செய்தி திரும்ப வெளியே வருது. இவர் மேல 20க்கும் மேற்பட்ட கேஸ் இருக்கு. இதுல 6 கேசஸ்ல கன்விக்ஷன் சொல்றாங்க. ஒரு சேனல்ல குறிப்பா சொல்றாங்க 2014ஆம் வருடம் இதே மாதிரி செவரேறி குதிச்சு ஒரு வாக்கி டாக்கியை வச்சுக்கிட்டு ஒரு போலீஸ்காரரா தன்னை முன்னிறுத்திக்கிட்டு ஒரு பெண்ணை பயமுறுத்தி இதே மாதிரி பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டு இருக்கிறாரு. அப்ப கைது செய்யப்பட்டவர் மீது வெறும் வழிப்பறி வழக்கு தான் போட்டிருக்காங்களே தவிர பாலியல் குற்றச்சாட்டு எதுவும் அவங்க வழக்கு பதிவு பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா ஆணையர் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னால திருட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் அவர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கோமே தவிர பாலியல் குற்றச்சாட்டுக்காக வழக்கு பதிவு செய்யப்படல அப்படின்றது சொல்றாங்க. ஆனா இவர் ஒரு வாக்கி டாக்கியை வச்சுக்கிட்டு போலீஸ்காரர் மாதிரி தன்னை அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னா, போலீஸோட இவர் ரெகுலரா புழக்கத்துல இருக்கிறாரு. அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் என்ன, எப்படி பேசுவாங்க, இதெல்லாம் இவர் தெரிந்து வைத்துக் கொண்டுதான் இதை சிஸ்டமேட்டிக்கா ரெகுலரா இவர் இது மாதிரி பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. இந்த உளவியலை நாம எப்படி பாக்குறது? இத பொலிட்டிசைஸ் பண்றதுனால ஆக்சுவல் இஷ்யூ இங்க நீர்த்து போகுதா? இது போன்ற அஃபெண்டர்ஸ் நாம எப்படி விக்டிம்ஸ் ஐடென்டிஃபை பண்றது, இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது, இவங்க கிட்ட இருந்து எப்படி நம்மள
தற்காத்துக்கிறது, இந்த போன்ற விஷயங்களை நம்ம பேசுறதை தவிர்த்துட்டு இதை பொலிட்டிசைஸ் பண்றோம். ஆக்சுவலா ஒரு இது வந்து சிஸ்டம்ல எவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்னு பாருங்களேன். ஒரு காவல்துறை ஆணையரே சொல்றாரு 20 கேஸ் இருக்கு அவர் மேல. ஏன்னா மத்தவங்க சொல்றது XYZ சொல்றது யூடியூபர் சொல்றதெல்லாம் விட்டுறலாம். காவல்துறை ஆணையரே சொல்றாரு 20 கேஸ் இருக்கு. அதுல 6ல கன்விக்ட் ஆயினதுக்கு அப்புறம் ரோட்ல தானே சுத்திட்டு இருக்காப்ல. இன்னும் பண்ணிட்டு தானே இருக்காப்ல. இது அப்போ வந்து அதுல வந்து ஒரு காலதாமதம் ஏற்படுகிறது. அப்போ வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும், அது ப்ரூவ் ஆகணும், அதுக்கப்புறம் அவர் குற்றம் சாட்டப்பட்டது நிரூபணமாகி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நீங்க வந்து அவருக்கு தண்டனை கொடுக்காம இருந்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் அவரை வந்து அலோ பண்றீங்க. அப்போ வந்து அது வந்து யாருடைய பொறுப்பு? காவல்துறை, அந்த சிஸ்டம், அரசு எந்திரம், பொதுமக்கள் எல்லாருமே வந்து சமூகம் எல்லாருமே வந்து அதுல இது வரும் இல்லைங்களா? அப்போ ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில நம்ம பெண்களை நம்மளே வைத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிதான் வருது. அப்போ வந்து ஒரு ஆள் ரிப்பீட்டட் அஃபெண்டரா இருக்க முடியுது, இருக்க அலோ பண்ணுது இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ரொம்ப ஒரு பாயிண்ட் பி நோட்டட், எஸ்பெஷலி கேர்ள்ஸ் என்ன அப்படின்னா, ஆர்ஜிகர் மேட்டர்லயும் அந்த அந்த தவறு இழைத்தவன் வந்துட்டு அதே மாதிரி போலீஸ்ங்கிற மாதிரி தான் வந்து சோ இந்த இதுல சோ இது ஒரு ட்ரெண்ட். சோ அதனால வந்து போலீஸ் மாதிரி எப்படின்னு சொல்றேன்னா, நம்ம ஏன் பயப்படணும், எதுக்காக பயப்படணும் அப்படிங்கிறது. அப்போ நம்ம செய்வது எது சரி எது தவறு அப்படிங்கறத நம்ம ஒரு கிளாரிட்டி வரணும். இதுல வந்து சொசைட்டி வருது. ஒரு பெண் வந்து ஏன் வந்து மறைவிடத்துல போயிட்டு ஒரு ஆண் நண்பரோட பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா, பொது இடத்துல பேசினா அதுக்கு உடனே வந்துட்டு கதை கட்டுறது. இந்த பையன் இந்த பொண்ணுக்கும் அந்த பையனும் அப்படி ஏன் பேசுறா, அவளுக்கு என்ன வேலை, இந்த மாதிரி. ஆக ஒரு ஆணும் பெண்ணும் பழகுவது, நட்பாக பழகுவது, அது காதலா மாறலாம், காதலா மாறாம இருக்கலாம், பிரேக்கப் ஆகலாம், என்ன வேணா அந்த ரிலேஷன்ஷிப் ஃபேசஸ்ல ஸ்டேஜஸ்ல என்ன வேணா நடக்கலாம். அந்த பெண்ணும் தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த உறவு சரியில்லைன்னு சொல்லிட்டு திருப்பி வெளியில வரலாம். எவ்வளவோ இருக்கு. அதுக்கு அலோ பண்ணணும்ல. அதை அலோ பண்ணாம நீங்க ஒரு மாரல் போலீசிங் பண்றதுனாலதான் அவங்க வந்து ஒரு மறைவிடத்தை தேடி போறாங்க. அவ ஏன் அந்த நேரத்துல அங்க போனா அப்படின்னா சமுதாயத்தினாலதான் போறாங்க. அதுதான் வந்து பிரச்சனை. இப்ப வந்து காமனா ஒரு இடத்துல யார் வேணா அப்ராட்ல எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது இல்லையே. தே ஜஸ்ட் சிட்ஸ் அண்ட் டாக் எவ்ரிவேர். எங்க வேணா யார் வேணா உட்காந்து பேசுறாங்க. ஏன்னா அது ஒரு தவறா இருக்குல்ல. ஒரு ஆணும் பெண்ணும் நட்பாக பழகுவதோ உட்கார்ந்து பேசுறதோ அது வந்து ஒரு இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சமுதாயத்துல இருக்கும் மாரல் போலீசிங்க. இப்ப என்னன்னா அப்படிலாம் இப்ப கிடையாது அப்படிங்கிற காலகட்டம் போய் சமீப சில ஆண்டுகளாக 2 பேர் பேசினா தாலி கட்டிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுற ஒரு கும்பலும் வருது இல்லையா? அப்ப வந்து ஒரு பயம் வருகிறது. இது தாண்டி வந்து ஒரு 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 க்ளோஸா இருக்கணும், ஒரு இன்டிமேட்டா அவங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை பெண்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா செக்ஸ் எஜுகேஷனு, இன்ஃபாக்சுவேஷனு, லவ், ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரியான விஷயங்களுடைய டெஃபினேஷன் ஒரு கிளாரிட்டி வந்து பெண்களுக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா இப்ப இந்த விஷயத்திலேயே நிறைய பேர் வந்து சொன்னாங்க, உண்மையா நமக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. 2 பேர் இருந்திருக்காங்க. ஒரு ஆள் தான் வந்திருக்கான். அவன்கிட்ட பெரிய ஆயுதங்களும் இல்ல. அந்த 2 பேரும் நினைச்சிருந்தா அவங்க மேல பாந்து அந்த செல்போனை எடுத்து உடைச்சிருந்திருக்கலாம், என்ன வேணா பண்ணிருந்திருக்கலாம். சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டிருந்திருக்கலாமே, உனக்கு ஐடி இருக்கா, நீ என்ன ஃபேக்கல்ட்டியா, இங்க உனக்கு என்ன உரிமை இருக்கு, நீ என்ன போலீஸா, உன் ஐடியா காட்டு அப்படி கேட்க கூட தோணல பாருங்களேன். இல்ல பிரச்சனை என்ன அப்படின்னா, அவன் வந்து எதையோ ஒண்ணு ஷூட் பண்ணிட்டு தான் அவங்க நினைக்கிறாங்க. நான் வந்து உங்களை ஷூட் பண்ணிட்டேன், கேமரால நீங்க இருந்ததை நான் ஷூட் பண்ணிருக்கேன். அவங்க எப்படி இருந்தாங்கிறது வேற விஷயம். சும்மா உட்கார்ந்தே இருக்கட்டுமே. அது வந்து என்ன 2 பேரும் இங்கதான் வந்து 2 பேரும் ஆணும் பெண்ணுமே பேசக்கூடாதுன்னு தானே ஒரு சொசைட்டில நம்ம இருக்கோம். அதனால வந்து 2 பேரும் உட்கார்ந்து இருந்தாலே நான் வந்து நீங்க 2 பேரும் அப்படி இருக்கீங்க, ஃப்ரெண்டா இருக்கீங்க, இந்த நேரத்துல இங்க உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னு நான் டீன் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்ட முடியுதுன்னா அட்லீஸ்ட் அந்த செல்போனை பிடிச்சு புடுங்க வேண்டியதானே, என்னன்னு சொல்லிட்டு பிடிக்க உடைக்கலாம். அண்ட் மோர் ஓவர் இந்த அவன் மிரட்டுவதற்கான அந்த கண்டென்ட் அவனுக்கு எப்படி கிடைக்குது? இப்படி அவங்க 2 பேரும் உட்கார்ந்து இருந்தா டீனுக்கு என்ன, ரெஜிஸ்ட்ராருக்கு என்ன, அந்த சாருக்கு என்ன, ப்ரொஃபசருக்கு என்ன, கரெக்டா டயத்துக்கு வராங்களா, படிக்கிறாங்களா, ஒழுங்கா நடந்துக்கிறாங்களா, இல்லீகலான விஷயங்கள் செய்யாம இருக்காங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்துட்டு பார்க்கணுமே தவிர தேச துரோக குற்றங்களை நினைக்கிறாங்களா, இல்ல வந்து ட்ரக்ஸை கடத்துறாங்க, இதெல்லாம் தான் பண்ணக்கூடாது. மற்றபடி வந்து ஒரு கேம்பஸ்குள்ள ஒரு ஆணும் பெண்ணும் உட்கார்ந்து பேசுறத ஒரு டீன் கிட்ட சொல்லிட்டா டீன் ஆக்ஷன் எடுப்பாருன்னா அப்ப டீன் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்காது. ஏன் அவங்க பயப்படுறாங்க? உடனே வந்து டிசி கொடுத்துருவாங்கன்னு சொல்லி எப்படி நடக்கும்? ஏன்னா இதெல்லாம் நடக்குது. ஆக வந்து இல்ல வேற மாதிரியான இப்ப நம்ம மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில நடந்த சில விஷயங்கள் எல்லாம் நிர்மலா மேட்டர்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் நினைச்சா நமக்கே பயமா இருக்கு. சோ இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது ஒரு பாதுகாப்பான சூழல் இல்ல. அந்த ஒரு கல்வி நிறுவனத்தில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் இது போன்ற விஷயங்களை எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கறதுல பிரச்சனை இருக்கு. அந்த குழந்தைங்க இதுல இன்னொரு விஷயம் கிளாரிட்டி இல்ல பாத்தீங்களா தோழர்? இப்ப வந்து இந்த பொண்ணு வந்து எஃப்ஐஆர்ல வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பதிவு பண்ணியிருக்கிறா. அந்த பொண்ணு போய் சொல்ல போறது இல்ல. அவர் சொல்றா என்கிட்ட மிரட்டும் பொழுதே இன்னொருத்தர்கிட்ட இவர் போன்ல பேசினாரு, அந்த சாருன்னு ரெஃபர் பண்ணி பேசினாருன்னு அந்த பொண்ணு குறிப்பிட்டிருக்கிறான்.
இப்போ இவங்க வந்து ஆணையர் வந்து பேட்டியில சொல்றாரு, அப்படி சார்ந்து யாருமே கிடையாது. அப்ப வந்து போன் அவன் ஃபிளைட் மோட்ல போட்டு அந்த பொண்ணை ஏமாத்துறதுக்காக முயற்சி பண்ணான் அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த எக்ஸ்பிளனேஷனை மாத்திரம் ஏத்துக்கிட்டு இந்த விஷயத்த நம்ம கடந்து போயிட முடியாது. உண்மையிலேயே இதுல ஒண்ணுக்கும் மேற்பட்ட இன்வால்வ்டா இருக்காங்களா? அந்த சார் யாரு? அவர் வந்து ஃபேக்கல்ட்டியை சேர்ந்தவரா இருக்கலாம், யாராவது அங்க ஃபேக்கல்ட்டியில இருக்கிறவங்க, இல்ல அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல காவல்துறை சம்பந்தப்பட்ட ஆளேவா கூட இருக்கலாம், இல்ல அரசியல்வாதியா இருக்கலாம், எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும், அரசியல்வாதியா இருக்கலாம், இல்ல நீங்க இப்போ மென்ஷன் பண்ண மாதிரி நிர்மலா தேவி மாதிரி ஒரு செக்ஸ் ராக்கெட் ஏதாவது நடக்குதா? இவ்ளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து அப்படியே ஒதுக்கி தள்ளிட்டு இல்ல அப்படி எதுவும் நடக்கல, வெறும் ஃபிளைட் மோட்ல இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு பதில் வந்து எனக்கு கன்வின்சிங்கா படல. உங்களுக்கு என்ன தோணுது? இப்ப அந்த பிளைட் மோட்ல இருந்துச்சா இல்லையாங்கிறத விட அந்த வீடியோல அவரோட அந்த செல்போன்ல வேற சில வீடியோஸ் இருக்கு. அந்த பெண்களை நாங்க இது பண்ணி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து நாங்க புகார் கொடுக்க வைப்பதற்கு முயற்சி செய்வோம்னு அவரே சொல்றாரு. அப்போ சம்திங் எல்ஸ் இஸ் ஆல்சோ தேர் இன் தட். அந்த இடத்துல பிளைட் மோட்ல இருந்ததா அவர் வேற யார்ட்டா பேசுறாங்கிறது தனியான தொக்கான ஒரு விஷயம். ஆனாலும் தொடர்ந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு வேற சில விஷயங்கள்லாம் அதுல இருக்கு. தொடர்ந்து மிரட்டுறாங்க. அப்புறம் அவர் ரொம்ப வந்து அந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் கூட பயம் இல்லாம இருக்காரு. அந்த பெண் வந்து இமேஜின் பண்ணி சார்ன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லவே முடியாது. இப்ப நம்ம இமேஜின் பண்ணி என்ன சொல்ல முடியும்? ஒரு புகார் சொல்லும்போது அவர் அடிஷனலா ஒரு பாயிண்ட் சொல்லலாம்னு நினைச்சு அந்த பெண் சொன்னா, அது என்ன பாயிண்ட் சொல்லுவாங்க? எப்படி இமேஜின் பண்ண முடியும்? இது மாதிரிலாம் இமேஜின் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த ஞானசேகர் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லியிருந்திருக்கலாம். இருந்தாலும் அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா இவர் இத்தனை நாள் யார் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு, அவருக்கு தொடர்புடையவங்களா, அந்த கல்லூரியில இருக்கிற எந்த அட்மினிஸ்ட்ரேஷனோட அபிஷியல்ஸுக்கும் இல்ல வேற காவல்துறையோருக்கும் இவருக்கு சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இவர் சாதாரணமா தொழில் பண்ணிட்டு இருக்க ஒரு ஒரு ஆளு அப்படித்தானே. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு வந்து யார் யார் கான்டாக்ட் இருக்க முடியும் இருக்கு இல்லையா? சோ இந்த பிசினஸ் பண்றவருக்கு பொட்டன்ஷியலா யார் யார் கூட கான்டாக்ட்ஸ் வரும் தெரியும். அதை மீறி செல்போன்ல இருந்தாலே நியாயமான ஒரு ஒரு அன்பயஸ்டா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணா அது நிச்சயமா கண்டுபிடிச்சிட முடியும். இன்னொன்னு வந்து இதை முடிக்கணும், இதை மூடி மறைக்கணும், ஒரு ஆள் தான் அப்படின்லாம் இல்லாம ஒரு ஆளா கூட இருக்கலாம். ஆனா வெளிப்படைத்தன்மையோட உள சுத்தியோட இந்த எல்லாம் என்னென்ன சம்பந்தப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். இந்த பொண்ணு மாதிரி வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இதுல என்ன ஒரு ஒரு பாயிண்ட் எப்படின்னா சந்தோஷப்பட்டதுன்னு இல்லை, டு பி நோட்டட் என்ன அப்படின்னா, நீங்க ஃபேமிலி சப்போர்ட் அதை பத்தி எல்லாம் நம்ம பேசும்பொழுது இந்த விஷயத்துல அந்த ஃபாஸ்டா வந்து இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. போலீஸ் வந்து ரொம்ப சிசிடிவி கேமரா இல்லைன்னா கூட ஃபாஸ்டா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. அந்த பெண்ணுடைய தைரியம், அந்த பெண்ணுக்கு பெற்றோர்கள் கொடுத்த தைரியம், அதை விட முக்கியமா ஞானசேகருடைய பிரதர் வந்துட்டு என் பிரதர் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து போலீஸ்க்கு கொடுத்த ஒத்துழைப்பு நிச்சயமா அதை வந்து பாராட்டணும். ஏன்னா வந்துட்டு அதை மறைச்சிருந்தாருன்னா இட் குட் ஹவ் பீன் ஃபர்தர் டிலேட் இல்லையா? சோ வந்து அந்த ஆர்ஜே கார் விஷயத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த குற்றவாளியோட ஃபேமிலி வெளியில வந்து இந்த மாதிரி எங்களுக்கும் இந்த என் தம்பி குற்றவாளியுடைய சிஸ்டரே ஒரு போலீஸ் ஆபீசர், இன்ஃபேக்ட் கான்ஸ்டபிள். அவங்க சொல்ல எங்க தம்பியை வந்து நாங்க குடும்பத்துல இருந்தே விலக்கி வச்சுட்டோம், ஏன்னா இவன் மோசம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணிருக்காங்க. நீங்க ஃபேமிலி சப்போர்ட்னு பேசுனதுனால நான் கேக்குறேன், இதுல முக்கியமா இதெல்லாம் தான் பேச வேண்டியது. ஆனா இன்னைக்கு அரசியல் நாடகம் ஆடி இதை திசை திருப்புறாங்க அரசியல் ஆதாயத்துக்காக அப்படிங்கறத கடந்து ஒரு ஃபேமிலியில இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம குழந்தைக்கே இது போன்ற ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அந்த குழந்தைய வந்து நம்ம அணுகணும், எப்படி அவங்களுக்கு தைரியம் சொல்லணும். இது வந்து இதை குறிப்பாக நான் கேட்கறதுக்கு உண்டான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேற்று அதிமுக சார்பில் ஒரு போராட்டம் பண்றாங்க. அதுல நிர்மலா பெரியசாமி அவர்கள் இவங்க வந்து தொலைக்காட்சியிலேயே வந்து சொல்வதெல்லாம் உண்மை போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நடத்துனவங்க. அவங்க அவ்வளவு ஆவேசமா பேசுறாங்க. இந்த பொண்ணுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணுடைய வாழ்க்கை போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு, 7 ஜென்மத்துக்கும் இந்த அவமானத்தை வந்து அவங்க கடந்து வர முடியாது, இந்த ஒட்டுமொத்த சாபமும் ஸ்டாலின் குடும்பத்தை தான் சேரும் அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்க. இப்படி பேசியே தானே பெண்கள் வெளியில வந்து இது போன்ற சம்பவங்களை சொல்லாம நாம பண்ணிட்டோம். இனிமேலும் இது தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புது. அண்ணாவை பெரியாரை எல்லாம் கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இப்படி பேசுறது வந்து உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. குடும்பங்கள் எப்படி இது போன்ற சம்பவங்களை ஹேண்டில் பண்ணும்? ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. இது என்னன்னா, இது மாதிரியான சம்பவங்கள் வந்து ஒரு ஆக்சிடென்ட். ஒரு பெண்ணுக்கு இன்னைக்கு டிசம்பர் மாசம் 23ஆம் தேதி இது மாதிரி நடக்க போகுது. அப்போ 24ஆம் தேதி வந்து அந்த பெற்றோர்கள் இப்படி நடந்துக்கணும் அப்படி கிடையாது. யாருக்கு வேணா, எப்ப வேணா, என்ன வேணா நடக்கலாம். அது எந்த பெண்ணுன்னு தெரியாது. அப்ப என்ன வந்து பெற்றோர்கள் பண்ணணும்னா, என் பெண்ணுக்கு எது நடந்தாலும் நான் என் பொண்ணு சொல்றதா நம்புவேன். நீ வந்து ஒழுங்கா இருந்திருந்தா இது நடந்திருக்குமா? நீ அங்க போயிருந்தா நீ அந்த நேரத்துல அங்க போனதுனால தானே பிரச்சனைன்னு சொல்லி விக்டிம் பிளேமிங்க ஃபேமிலியே பண்ணாம இருக்கணுங்கிறது ஃபர்ஸ்ட். அதை விட முக்கியம், நான் ஏதான எனக்கு நடந்ததுன்னா, எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நான் முதல்ல எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லலாம்
அப்படிங்கிற கான்பிடன்ஸ அந்த ஃபேமிலி வந்து பில்டப் பண்ணி ஏற்கனவே வச்சிருந்திருக்கணும். அப்படி வச்சிருந்தா மட்டும்தான் அது சொல்ல முடியும். இப்படி ஒருவேளை இந்த பெண் வந்து மிரட்டப்படுறா, உங்க டீன் கிட்ட சொல்லிடுவேன், பிரின்சிபால்ட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு. ஆனா வந்து உங்க ஃபேமிலிக்கு சொல்லுவேன்னு தான் அவன் மிரட்டுறான். ஆனாலும் அவளுக்கு அந்த பெற்றோர்கள் மேல இருக்கின்ற நம்பிக்கையின் காரணமா தான் அதை வந்து ஃபர்ஸ்ட் ஓபன் அப் பண்றாங்க. அந்த நம்பிக்கையை அந்த பெற்றோர்களும் வந்துட்டு நிரூபிக்கிறாங்க ஆமா அப்படின்னு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பெண்ணுக்கு நம்பிக்கை பெற்றோர்கள் மேல இருந்ததுனால மட்டும்தான் அது ஓபன் ஆச்சு. இப்ப இது மாதிரி வேற சில சம்பவங்கள் அங்க நடந்ததா சொல்லியிருக்காங்க. அதுல சரியா வந்து பெற்றோர்கள்ட்ட சொல்லாம இருக்காங்க. ஆக பெற்றோர்கள் அவங்க குழந்தைகள் தோளுக்கு மிஞ்சினா தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த ஒரு நட்பு ரீதியா இருக்கணும். எதுவா இருந்தாலும் நமக்கு நம்ம குழந்தைங்க வந்து நம்ம கிட்ட தான் வந்து சொல்லணும், சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை, அன்பை அவங்க கிட்ட விதைச்சு வைக்கணும். ஏன்னா குழந்தைங்க வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம குழந்தைங்க வளர்ந்து வராங்க. எமோஷனல் மெச்சூரிட்டி வந்து மெதுவா தான் வரும். நம்ம இப்ப வந்து 50 வயசுல இருக்கிற மாதிரி 20 வயசுல இருந்தோமா, 15 வயசுல இருந்தோம். நம்மளும் அந்த எமோஷனல் மெச்சூரிட்டியை வந்து இம்மெச்சூரிட்டில இருந்தா மெச்சூரிட்டிக்கு வந்திருக்கோம். பல விஷயங்களை வந்து நம்ம தப்பு பண்ணி இல்ல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் தப்பு பண்ணி சொசைட்டில பண்றது பார்த்து பார்த்து தான் நம்ம கத்துக்கிறோம். அந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம குழந்தைங்க இருக்காங்க. அப்போ இது ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம், எதுவா இருந்தாலும் தைரியமா இருந்து எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லணும். அந்த அந்த நம்பிக்கையை, அந்த என்விரான்மெண்ட், அந்த கான்பிடென்ட்டை வந்து பில்டப் பண்ணும். அதான் ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல் இருந்ததுன்னா ஒருவேளை நம்ம அப்பா வந்து காலேஜ் விட்டு நிறுத்திடுவாங்களோ. ஏன்னா இது நாங்க நிறைய கேசஸ்ல வந்து இதை பாக்குறோம். ஏன் நீ வந்து சொல்லலன்னு சொல்லி சொன்னா, இல்ல எங்க அப்பா ஒண்ணுமே இல்ல, சும்மா சாதாரண ஒரு பையன் லெட்டர் கொடுத்துட்டான், இல்ல ஆசிட் விடுவேன்னு சொல்லி மிரட்டுறான்னு ஏமா பெற்றோர்கிட்ட சொல்லல அப்படின்னா, இல்ல மேடம் எங்க அப்பா ஒரு மாதிரி ஏதாவது ஒண்ணு சொன்னா உடனே காலேஜ் விட்டு நிறுத்திடுவாரு அப்படின்னு. சோ பெண்கள் வந்துட்டு முக்கியமா கல்வி தடைபடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த பாயிண்ட் வந்து பலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படி என் வாயடிச்சு போய் நிக்கிற மாதிரி இருக்கும். நான் இந்த கஷ்டத்தை பொறுத்துட்டு நான் எப்படியாச்சும் படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் எப்படியாச்சும் டிகிரி வாங்கணும்னு நினைக்கிறேன், எக்கனாமிக்கலா இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றத வந்து நான் வந்து நிறைய இடங்கள்ல 1-to-1 ரூம்ல வந்து நம்ம கேள்விப்படுறோம். அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் அது. அப்ப பெற்றோர்கள் வந்துட்டு இந்த முக்கியமான விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். உனக்கு ஏதாவது பிரச்சனைனாலும் இதை வந்து இப்ப நீங்க சொன்னீங்களா, ஜென்மமே போயிடுச்சு, வாழ்க்கையே போயிடுச்சு, இதெல்லாம் தூர தள்ளிட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, தூசி மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த தைரியத்தை வந்து நம்ம கொடுக்கணும். நம்ம தைரியம் ஆமா இப்ப என்னன்ற அப்படின்ற மாதிரி சமீபத்துல ஒரு நடிகையுடைய வீடியோ வந்து லீக் ஆச்சு. அந்த நடிகை வந்து ஆமா இப்ப என்னன்ற, அடுத்த வாட்டி வேணா உனக்கு வேணுங்கிற மாதிரி வீடியோ போடுறேன்னு சொல்லலாம். தட் கட்ஸ் இஸ் நீடட். அது அன்னைக்கே முடிஞ்சு போச்சு அந்த டிஸ்கஷன். அதர்வைஸ் வந்து என்ன ஆகும், இன்னும் நிறைய போயிருந்திருக்கும். சோ அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு எடுக்கப்பட்ட வீடியோ கிடையாது. அவங்கள யாரோ ஏமாத்தி எடுக்கிறாங்க, இல்ல ஹிடன் கேமரா இல்ல சீக்கிரம் கேமரா நம்பிக்கை துரோகம் பண்ணி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அவங்களா அவங்க வீடியோ வந்து எடுத்து பெட்ரூம் வீடியோவோ குளிக்கிற வீடியோ போடுறது கிடையாது. அதுக்கு அது நீ எவனோ ஒருத்தன் வந்து என்னை ஏமாத்தினது, நம்பிக்கை துரோகம் பண்ணது, அத ஒரு பெரிய விஷயமா, அதனால நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் கண்டுக்க மாட்டேன். குற்றவாளியே வெட்கப்படாத போது வெட்கப்படணும். என் மேல தப்பு கிடையாது. இட் இஸ் நாட் மை ஃபால்ட். யார் தப்பு பண்ணானோ அவன் தான் வருத்தப்படணும், அவனை தான் தண்டிக்கணும். என்ன ஏன் தண்டிக்கணும், நான் ஏன் என்ன தண்டிச்சுக்கணும்னு அந்த ஒரு தைரியம் வந்து தேவைப்படுது. இது மாதிரி வந்து எல்லாருமே அந்த அப்ரோச் வந்து மாத்துறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு ரீசெண்டா ஒரு பொண்ணு வந்து அவளுடைய போட்டோவை மார்க் பண்ணின போட்டோவை தான் வந்து அப்லோட் பண்றான். அது அவ போட்டோவே கிடையாது. ஆனா அவ சூசைட் பண்ணிட்டான். ஷி இஸ் 21 year old கிராஜுவேட். அதுக்கப்புறம் அது வந்து மார்க்டு போட்டோ கூட வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து இது என்னுடைய போட்டோ கிடையாது, மார்க்டு போட்டோன்னு சொல்லிருக்கலாம். ஒருவேளை அது என்னோட ரியல் போட்டோ வந்தா கூட அவனை புடிச்சு கொடுத்து யார் வந்து அதை வந்து அப்லோட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி அவன் லைஃப கெடுக்கணும்ன்ற இல்லாம why should we destroy our life? நம்ம தப்பு பண்ணலைன்னா நம்ம வந்து தைரியமா இருக்கணும். நம்ம தப்பு பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து இது பண்ணணும். அது தெரிஞ்சு பண்ற தப்பு, தெரியாம பண்ற தப்பு எல்லாமே இருக்கு. சோ இப்ப இது வந்து அந்த தைரியமா வந்து பிரச்சனைகளை கொள்றதுக்கு ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. பேரண்ட்ஸ் வந்து நீ வாமா தைரியமா சொல்லுமான்னு இந்த கேஸ்ல சொன்ன மாதிரி மற்ற பெண்களுக்கும் சொன்னாங்கன்னா நிச்சயமா இது கேஷுவல் ஆயிடும், ஒரு சாதாரண விஷயம் ஆயிடும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி விதவை மறுமணம் என்பது சினிமால ஒரு கண்டென்ட்டா இருக்கும். ஒரு ட்விஸ்ட் எல்லாம் வச்சு பரிசீல பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து விதவையா இருப்பாங்க. இப்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப கேஷுவலா ஆயிடுச்சு. சோ அந்த மாதிரி சொசைட்டி வந்து மாற்றங்களை வந்து ஏத்துக்கும். ஆக இது வந்து ஒரு புதிய பிரச்சனை, நமக்கு முன்னால் இருக்கிற புதிய பிரச்சனை. இது மாதிரி மார்க்டு போட்டோ, அந்த போட்டோ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அந்த வீடியோ பண்றது, இந்த வீடியோ பண்றது, அதெல்லாமே வந்துட்டு இந்த ராஷ்மிகா மந்தனாக்கு பண்ணாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி வந்து ஃபேக் வீடியோஸ் எல்லாம் வந்து பண்ணி இது வந்து இனிமே இப்படித்தான் இருக்கும். அப்படி இருக்கும் ஒருத்தரையும் சூசைட் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஒருத்தரையும் வந்து இது பண்ணிட்டு இருக்க முடியாது. So we have to face it bold manner with the family support, with the society support. That is very much needed. இது போன்ற தவறுகள் நடந்ததுக்கு அப்புறம் துரிதமாக நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு மார்த்தட்டிக்க கூடிய அரசு இது போன்ற விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்?
சமீபத்துல சென்ற ஆண்டு வந்து சென்னையில வந்து ஒரு ஒரு பெரிய கல்லூரியில பெண்கள் வந்து மாணவிகள் பாதிக்கப்படுறாங்க. பாலியல் குற்றச்சாட்டுக்காக ரோட்ல வந்து போராடுறாங்க. அதாவது வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்து ரோட்ல வந்து போராடுறாங்க. அது வந்து அந்த காலேஜ் பிரின்சிபலுக்கு எகெயின்ஸ்டா பண்றாங்க. அப்படி பண்ணும்பொழுது, அ அந்த காலேஜ்ல இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டியே இல்ல. அது எவ்வளவு பெயின்ஃபுல்லான விஷயம். அப்ப எதுக்கு அது வந்து நடந்தது. அதுக்கப்புறமும் வந்து பல்வேறு இடங்கள்ல ஐசிசி மாரி இந்த கம்ப்ளைண்ட் பண்ற கமிட்டியே இல்ல. அப்போ உடனடியாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அ தடுப்பதற்கான நடவடிக்கை பண்ணணும். ஏன்னா இந்த விஷயத்துல இப்ப சமீபத்துல எல்லா விஷயத்துக்காக அவர் வந்து பர்சனலா வீடியோ போடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப கூட போதை மருந்துக்காக வந்து ம். தடுப்புக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அது வந்து அவர் பேசினது வந்து ஒரு உணர்வுபூர்வமா இருந்தது. அது மாரியான இது இல்ல ஒரு தேவைப்படுது. ரீஅஷூரன்ஸா இருக்கு. உண்மையிலேயே ஒரு அவர் தேவைப்படுது. பேசக்கூடியது நம்ம வந்து பார்க்கும் பொழுது பெண்களுக்கு ஒரு ரீஅஷூரன்ஸா இருக்கு. ஆமா. இன்ஃபாக்ட் இந்த விஷயத்துல கூட முதல்வர் ஒரு சின்ன வீடியோ போட்டிருந்தாருன்னா, அது இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும், மாணவர், மாணவியருக்கும் ஒரு பெரிய ரீஅஷூரன்ஸா இருக்குமோ! அப்படின்னு ஆமா. தோணுது. விரைவில் அத அவர் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்புமாவும் இருக்கு. ஆமா. அது இன்னொன்னு வந்து என்னன்னா, இப்ப முன்ன மாரி கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அ சீஃப் மினிஸ்டருக்கும் நமக்கும் கனெக்ட் இருக்காது. இப்ப Twitterல பேச முடியுது. ஒரு கனெக்ட் வந்து தேவைப்படுது. ம். அந்த ரீஅஷூரன்ஸும் தேவைப்படுது. இது இது வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கிறது. இன்னொன்னு வந்து என்னன்னா, இன்னைக்கு வந்துட்டு நாங்க சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம் வச்சிருக்கோம். மருத்துவக் கல்லூரிகள் கூட ஆர்ஜிகர் இன்சிடென்ட்ஸ்க்கு கொஞ்ச நாள் முன்னாடி பிரச்சனை வந்தது. ஒரு மருத்துவக் கல்லூரியில. அந்த குழந்தைங்க வந்து எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எங்ககிட்ட ஏன் பண்றாங்கன்னா, எங்க போகணும்னு தெரியல. அந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அங்க இல்ல. அங்க இருக்கிறதே வெளியில தெரியல. இருக்கிறதே வெளியில தெரியலன்னா இருந்தா என்ன? இல்லாட்டினா என்ன? சோ அப்ப இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி என்கின்ற இந்த புகார் கொடுக்கின்ற கமிட்டியை உடனடியாக அனைத்து கல்வி நிறுவனங்களிலும், பெண்கள் வேலை செய்கின்ற வேலை நிறுவனங்களிலும் அமைக்கப்பட வேண்டும். இது வந்து அடுத்த ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அத பண்றது கிடையாது. இமிடியேட்லி இட் ஷுட் பி கான்ஸ்டிடியூட்டட் எவ்ரிவேர். தட் ஷுட் பி அஷ்யூரன்ஸ். அது செக்லிஸ்ட் மாரி அத பண்ணணும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னா, இந்த விஷயத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்ளோ பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ், அண்ணா யுனிவர்சிட்டி. அ எனக்கும் அங்க சீட் கிடைச்சிருந்துச்சு. எல்லாரும் அத படிக்காம இத படிச்சு என்ன சொல்லுவாங்க, ஒரு ரெப்யூட்டட் காலேஜ். அவ்ளோ பெரிய ஃபண்ட் எல்லாம் இருக்கிற இடம். ஆனா அங்க சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணல. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா நம்ம வந்து இங்கேருந்து நம்ம சுனிதா வில்லியம்ஸோட பேசிட்டு இருக்கோம். நம்ம வந்து கிண்டில இருக்கிற ஒரு இடத்துல வந்து பார்க்க முடியல, பேச முடியலன்னா, அப்ப அப்ப இருக்கிற சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணல அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஒரு வருத்தமான விஷயம். அப்போ அக்கவுண்ட் பண்றது யாரு? யார் வந்து அதுக்கு பொறுப்பாக்கணும்? சோ அதனால எங்களுடைய இந்திய மாத தேசிய செம்மனியத்தின் சார்பாகவும், சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம் சார்பாகவும் ரிட்டனாவே குடுத்திருக்கோம். நாங்க வந்து ஆர்ஜிகர் மேட்டருக்கு அப்புறம் ஹெல்த் மினிஸ்டரையும் பார்த்து கூட குடுத்திருக்கோம். என்ன அப்டின்னா, ஒவ்வொரு நிறுவனங்களிலும் பாதுகாப்பு குழு அப்டின்னு ஒண்ணு வைக்கணும். ஏன்னா, இப்ப ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நர்ஸ், டாக்டர் மட்டும் கிடையாது. நர்சஸும் இருக்காங்க. பெண் பேஷண்ட் இருக்காங்க. பெண் நோயாளிகளும் இருக்காங்க. ம். பெண் நோயாளிகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குது. ஆக ஒரு எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, கல்வி நிறுவனமோ, இல்ல வேற இந்த மாரி சேவை நிறுவனங்களோ, இல்ல வேலை செய்கின்ற கம்பெனிலயோ பாதுகாப்பு குழுன்னு ஒண்ணு வேணும். ஏன்னா, இப்ப சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணல. யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி பண்றது? யார சஸ்பெண்ட் பண்றது? அப்போ வந்து அப்படி ஒரு வேளை சஸ்பெண்ட் பண்ணா கூட யாரையோ ஒருத்தர ஸ்கேப் கோட்டா பண்ணாலும் வாட் இஸ் த யூஸ்? அப்ப வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை தடுக்க வேண்டும் என்றால் சிஸ்டம் ஷுட் பி இன் பிளேஸ். அத பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஆக ஒரு பாதுகாப்பு குழு வேணும். அவங்க என்ன பண்ணணும்னா, சிசிடிவி கேமரா வந்து போதுமான எண்ணிக்கையில் இருக்கிறதா? ஏன்னா அவ்ளோ பெரிய 180 ஏக்கர் இருக்கிற இடத்துக்கு இவங்க சொல்ற நம்பர் 50, 60ங்கலாம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஆக ரொம்ப அதிக எண்ணிக்கையில வந்து தேவைப்படுது. அது அது வந்து செய்யணும். நம்பர் ஆஃப் சிசிடிவி கேமரா போதுமான அளவு இருக்கான்னு பார்க்கணும். அது ஃபங்ஷனிங்கா இருக்கான்னு பார்க்கணும். அது எவ்ரிடே அது வந்து ஒரு செக்லிஸ்ட் மாரி போயிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அது ரிப்பேர் கண்டுபிடிக்கிறது இல்ல. இப்ப கத்தி குத்து நடந்ததுக்கு அப்புறம் கிண்டி ஹாஸ்பிட்டல்ல சிசிடிவி கேமரா ரிப்பேர்ன்றாங்க. சோ எவ்ரிவேர் திஸ் ப்ராப்ளம் இஸ் கோயிங் ஆன். அப்ப வந்து ஒரு பாதுகாப்பு குழு என்பது தேவைப்படுகிறது. சோ அது பண்ணணும். அப்புறம் இன்னொன்னு வந்து வெளிச்சமே இல்லையே. இப்ப நம்ம வந்து கேம்பஸ சுத்தி பார்த்தீங்கன்னா வெளிச்சமே இருக்காது. அப்ப வந்து இருட்டு வந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு வழிகோலுது. இப்ப நான் ஒரு பெண்ணு நடந்துட்டு இருக்காங்கன்னா, வெளிச்சமா இருந்ததுன்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த பொண்ணு நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இருட்டா இந்த இருந்ததுன்னா இஷ்யூ ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டல் வரும்பொழுதும் இதே இஷ்யூ வந்து இங்க இதே இஷ்யூ இருக்கக்கூடிய தான். மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ரைஸ் பண்ணாங்க. நைட் அதுதான் டியூட்டி நான் பண்ணும்போது எங்களுக்கு வெளிச்சமே இல்ல. காரிடார்ஸ்ல வெளிச்சமே வெளிச்சம் இல்ல. எங்களால எப்படி தனியா நடந்து போக ஆமா. முடியும்னு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், எல்லாமே ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க வந்து பண்ற ரெமெடியல் மெஷர்ஸ் இந்த மருந்து அந்த புண்ணுக்கு மருந்து இல்ல போடுற வேலை அதுவும் பண்ணலங்கிறேன். அந்த ரெமிடியல் மெஷர்ஸ் இன்னுமே பண்ணலையே. அந்த பண்ணல. ஆர்ஜி அதனால கார் தான் இன்சிடென்ட் நடந்து இவ்ளோ மாசம் ஆயிடுச்சே. அதனால தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் முதல்வருக்கே நான் வந்து சொல்லணும். இது நான் வந்து பிரிவென்ஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஐசிசி இந்த கம்ப்ளைண்ட் கமிட்டி எல்லா இடத்துலயும் வைக்கணும். அந்த கமிட்டில கூட ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ்ல வருது. சமீபத்தில எங்க அமைப்புக்கு பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. நாங்க அங்க போயிருந்தோம். ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். அந்த அந்த எந்த காலேஜ்ன்னு நான் சொல்ல விரும்பல.
என்ன விஷயம்னா, ஒரு ஐசிசி வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர போடுறாங்க. இப்ப எக்ஸ்ங்கிறவங்கள வந்து ஐசிசி இன்சார்ஜா போடுறாங்கன்னா, இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி, அவங்க லீவ்ல போனாலும், ஒன் மந்த் மெட்டர்னிட்டி லீவ், மெடிக்கல் லீவ்ல போனா ஒண்ணும் கிடையாது. அப்போ 1 மந்த் எந்த பிரச்சனையும் வராதா? அப்போ அது இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து அவங்க ஃபோன் நம்பர் குடுக்குறாங்க. அத ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுர்றாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப அந்த பொண்ணு எங்க போய் இப்ப அப்ரோச் பண்ணுவா? அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, அந்த கமிட்டி வந்து எக்ஸ்பைரி ஆகுது 1 இயர்னா அடுத்த கமிட்டி ஃபார்ம் பண்றதுக்கு லேட். சோ இப்ப இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அதனால தான் நாங்க முதலமைச்சர்ட்ட என்ன சொல்றோம்னா, இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டிங்கிறது இருக்கணும். ஒரு பாதுகாப்பு குழு ஷுட் ஆல்சோ என்ஷூர் தட் தேர் இஸ் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. ம். அண்ட் அப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொரு நிறுவனத்துக்கும், கல்வி நிறுவனத்துக்கும் ஒரு யூனிக் நம்பர், ஒரு நம்பர் இருக்கணும் ஸ்டாண்டர்டா. இப்ப நான் வந்து அந்த காலேஜ்ல 3rd இயரா இருக்கேன்னா, என்கிட்ட 2nd இயர் ஸ்டூடண்ட் வந்து சொல்வேன், இந்த காலேஜோடைய ஐசிசி நம்பர் இதுதான் அப்படின்னு. அங்க எக்ஸ் வந்து டியூட்டில இருக்கலாம், ஒய் மெடிக்கல் லீவ்ல போகலாம், இசட் ரிட்டையர் ஆகலாம், யார் வேணா என்ன வேணா நடக்கலாம். பட் ஐசிசி கம்ப்ளைண்ட் கமிட்டி ஷுட் பி தேர். தட் ஷுட் பி அ யூனிக் ஸ்டாண்ட் அலோன் நம்பரா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த இந்த இங்க பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டினால சொல்ல, இப்போ இன்னொரு மெடிக்கல் காலேஜ்ல இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த பெண்ணுடைய பிரதர் எனக்கு டெல்லில இருந்து போன் பண்றாரு. ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. என்னோட சிஸ்டர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ சிஸ்டம் இஸ் நாட் தேர், சம் ப்ராப்ளம் சம்வேர். அதனாலதான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை வந்து ஒரு வாய்ப்பா பயன்படுத்திட்டு சொல்றோம், எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது இன்டென்ஷனலா கவர்மெண்ட் செய்து நான் சொல்ல வரல, அது சரி பண்ணுங்கன்னு சொல்ல வரோம். we are just requesting you to correct it. எங்களுக்கு டிஎம்கேவா ஏடிஎம்கே அதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஒரு பிரச்சனை வந்து தீர்க்கப்படணும், அவ்வளவுதான். கரெக்ட். அந்த அடிப்படையில ஒரு ஒரு கல்வி நிறுவனத்துக்கு ஒரு நம்பர் வேணும். அந்த நம்பர் வந்து எல்லாரும் எல்லார்ட்டையும் சொல்லணும். சப்போஸ் இப்போ வந்து அந்த ஐசிசி கமிட்டியோட தலைவர் வந்து லீவ்ல போறாங்க அப்படின்னா, அவங்க அடுத்தவங்கள்ட்ட அந்த நம்பர் குடுத்துட்டு போயிடணும், அவ்வளவுதான். தட் செல்போனை ஹேண்ட் ஓவர் பண்ணா முடிஞ்சு போச்சு. அவங்க 1 மந்த் லீவ்ல போனா எல்லாரும் லீவ்ல போத்தான் செய்வாங்க. அதுக்காக வந்து இந்த கம்ப்ளைண்டே இல்லாம இருக்குமா? அந்த பர்டிகுலர் காலேஜ்ல வந்து இந்த நாள வந்து அந்த பொண்ணு வெளியில சொல்லிட்டா, அந்த பிரச்சனை வெளியில சொல்லிட்டா, தாங்க முடியாம பிரச்சனை வெளியில சொன்ன உடனே அந்த பொண்ணு எங்க கிட்ட ஐசிசிக்கு வராம வெளியில சொன்னதுனால நான் எப்படி ஹேண்டில் பண்றது, திருப்பி எங்களே கேள்வி கேட்கிறேன். இங்க இருந்து அங்க போய் எங்க போயிருக்கோம். சோ சின்ன சின்ன விஷயங்கள் தான். அத வந்து அவங்க பக்கம் நியாயம் இல்ல. அப்ப நீங்க வந்து அப்ரோச்சபிளா இருந்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது அப்படின்னு. ஆக ஒரு நம்பர் வந்து யூனிக் நம்பர் தேவைப்படுது. அந்த நம்பர் வந்து அன்இன்டரப்டடா எல்லாருக்குமே வந்து அது போகணும் அப்படிங்கிறது ஒண்ணு. இதெல்லாம் என்ஷூர் பண்றதுக்கு பாதுகாப்பு குழு வேணும். சிசிடிவி கேமரா ஃபங்க்ஷனிங்கா இருக்கணும், போதுமான அளவு இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும், செக்யூரிட்டி இருக்கணும். அந்த செக்யூரிட்டி வந்து முடிஞ்ச அளவுக்கு தாத்தாவா, முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பிபி, சுகரோட, மயக்கத்தோட, வயசானவரா இருக்கிறவரா இல்லாம, இதுதான் பிரச்சனை. செக்யூரிட்டி இருப்பாரு, அவருக்கே நாங்க இது பண்ணணும். இது வந்து இதெல்லாம் பிராக்டிகலா நாங்க வந்து பாக்குற விஷயங்கள். 10,000க்கு வேற யாருமா வருவாங்க? இத கேக்குறாங்க. இது 10,000க்கு யார் வருவாங்க? 12,000க்கு யார் வருவாங்க? யார் 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக செக்யூரிட்டினா என்ன? அவங்க நமக்கு பாதுகாப்பு குடுக்கணும். அவங்க தூங்கிட்டு இருந்தாங்களோ, இல்ல அவங்க ஹெல்த்தியா இல்லைனாலும், அவங்க பலமானவங்களா இல்லைனாலும், ஓடுற அளவுக்கு இல்லைனாலும், அது செக்யூரிட்டிங்கிறதே ஒரு மீனிங்லெஸ் ஆயிடுது. ஆக செக்யூரிட்டி ஷுட் பி இன் ரியல் சென்ஸ் அண்ட் தே ஷுட் பி ஹேவிங் a little bit of training. ஏதாவது ஒரு இஷ்யூனா எப்படி அப்படிங்கிறத எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி ரியாக்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங்கோட இருக்கணும் அப்படிங்கிறது. சோ இது மாதிரியான இப்ப வந்து அந்த பாதுகாப்பு குழுல நாங்க வேற என்னென்ன சேர்த்திருக்கோம்னா, நேச்சுரல் அண்ட் ஆர்டிபிஷியல் டிசாஸ்டர். இப்ப ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஃபயர் ஆகுது. அப்புறம் வந்து ஒரு இடத்துக்கு அதெல்லாம் வந்து இப்ப 100 பேர் செத்து போறாங்க, 10 பேர் செத்து போறாங்க. ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், எந்த நிறுவனமாக இருக்கட்டும். அப்போ ஒரு பாதுகாப்பு குழு என்பது பெண்களுக்கான பாதுகாப்பு குழுவாக மட்டும் தான் இருக்கணும்னு நாங்க சொல்ல வரல. இப்ப எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வந்துட்டு அப்பப்ப வந்து பீரியாடிக்கலா செக். ஒரு ஹாஸ்பிட்டல்ல ப்ராப்ளம் வந்தது, இத்தனை பேர் லிஃப்ட்ல மாட்டி இறக்குறாங்க. சோ அப்ப வந்து பீரியாடிக்கலா ஒரு செக் பண்ணணும். இப்ப எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இல்ல வேற இன்ஸ்ட்ருமெண்ட்டோ ஆனுவல் மெயின்டெனன்ஸ் பண்ண அந்த மாதிரி செக் பண்ண. பாதுகாப்பு குழு நாங்க மீட் பண்றது பெண்களுக்கான பாதுகாப்பு மட்டும் கிடையாது, அந்த இடத்துக்கான பாதுகாப்பு, அங்க இடத்துல வேலை செய்யறவங்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது. அதை வந்து என்ஷூர் பண்ணணும் அக்கார்டிங் டு தி நேச்சர் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன். ஹாஸ்பிட்டல்னா அதுக்கான சில இது வந்து எக்ஸ்ட்ராவா தேவைப்படும். இல்ல வேற ஒரு இந்த அலுமினியம் ஃபர்னேஸ் இண்டஸ்ட்ரி, நான் இஎஸ்எல் ஒர்க் பண்ணதுனால நாங்க இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா நிறைய பேசுவோம். அந்த இடத்துல என்ன தேவைப்படுதோ அந்த மாதிரி வந்து ஒரு பாதுகாப்பு குழு அப்படிங்கிறது வந்து அவசியமா வைக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்னு வந்து ரொம்ப நம்ம பேசாத டாபிக், ரொம்ப முக்கியமா பேசப்பட வேண்டிய டாபிக் என்னன்னா சேஃப்டி இன் பப்ளிக் ஸ்பேசஸ். இப்ப சேஃப்டி இன் பப்ளிக் பிளேசஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. உதாரணத்துக்கு பெண்கள் டிராவல் பண்றாங்க, பப்ளிக் டாய்லெட்டை யூஸ் பண்றாங்க. பப்ளிக் டாய்லெட்ல பாதுகாப்பா இருக்கா? கிடையவே கிடையாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப இதுவுமே பாயிண்ட் டு பி நோட்டட் என்னன்னா, பெண்கள் டாய்லெட் பக்கத்துல ஜென்ஸ் டாய்லெட் இருக்கு. இவன் இங்க நுழையிறானா அங்க நுழையிறானான்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப பெண்களுக்கான டாய்லெட்ல ஆண்கள் வந்து டக்குன்னு நுழைஞ்சிட முடியுது. அப்புறம் வந்து ஒரு பெண் டாய்லெட்டுக்குள்ள போறான்னா அவ அங்க இருக்கான்னு தெரியுது. அப்ப பெண்களுக்கான டாய்லெட்டுக்கு பக்கத்திலேயே ஆண்களுக்கான டாய்லெட் வைக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அங்கே நாங்க பார்க்கலாம். இவங்க அந்த ஒரு பெண் அங்க போயிருக்கான்னு சொல்லிட்டு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உள்ள போயிடலாம். ஆக தனித்தனியா வைக்கணுங்கிற ஒரு ஒரு நெசசிட்டி இருக்கு. அப்புறம் வந்து பெண்கள் அந்த பப்ளிக் ஸ்பேசஸ்ல
நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த டாய்லெட்டுக்கு வந்துட்டு அங்கே சிசிடிவி கேமரா வைக்கிறது. அப்ப எங்கேயுமே என்ன வேணா, யார் வேணா, எங்க வேணா பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழல் வந்து இருக்கு. இந்த பப்ளிக் ஸ்பேஸ்ல வந்துட்டு பிரச்சனை. இப்ப நீங்க சென்னையில எக்மோர்ல ஒரு இடத்துல வந்து ஒரு பாலியல் இது வந்துச்சு ஒரு 3, 4 வருஷத்துக்கு முன்னாடி. அது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா, அது ஒரு டே லைட்ல நடந்த ஒரு விஷயம். ஒரு ஒரு பிரிட்ஜுக்கு கீழ நடந்தது. எனக்கு தாங்கவே முடியல. என்ன இப்படிலாம் நடக்குது அப்படின்னு. அப்போ பப்ளிக் ஸ்பேஸ்ல இருக்கிற சேஃப்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாரி எப்படி நம்ம கவர்மெண்ட்டுக்கு அவங்க அத பண்ணணும், இவங்க இத பண்ணணும்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி சொசைட்டிக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு பெண்ணு பாதிக்கப்படுறான்னா, கத்தியால ஒருத்த குத்துனா கூட வீடியோ எடுக்கிறாங்களே ஒழிய, அவன் ஒருத்தன் தான் குத்துறான். ஒரு 4 பேர் வந்து வீடியோ எடுக்கிறாங்க. 4 பேர் அவன் மேல வந்து சார்ந்தால அந்த பெண்ணு தப்பு செஞ்சே இருக்கட்டுமே, அதுக்கு எப்படி நீங்க இது பண்ணுவீங்க? ஆக சொசைட்டிக்கு வந்து ஒரு இதயமே இல்லாத ஒரு சூழல் வந்து இருக்கிறது. ஆ ஒண்ணு வந்து நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண போனா எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா? அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நிறுத்தி நிதானமா வீடியோ எடுத்து லைவ் பண்ணி அப்லோட் பண்ண தெரியுதுல்ல. அப்ப வந்து என்ன ஒரு மனநிலை அது? அப்ப வந்து நீங்க வந்து பல பேர் வந்து பலர திட்டுறாங்க. டாக்டர்ஸ் அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க, காசுக்காக பண்றாங்க அப்படின்னு. அவங்க அப்படி பண்றாங்கன்னே வச்சுக்கோங்க. ஒரு ஒரு சொசைட்டி நீங்களும் டாக்டர், நானும் டாக்டர் உடனே அப்படி பேசிடுவாங்க. பட் அப்படியே வந்து டாக்டர்ஸ் எல்லாருமே மோசம்னு உங்க ஆர்குமெண்ட் வச்சுக்கோங்க. பொதுமக்கள்லாம் எப்படி இருக்கீங்க? இதயமே இல்லாம இருக்காங்க. ஒரு ஒரு சின்ன முன்னெல்லாம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா மத்தவங்க காப்பாத்துவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இப்ப அது மாதிரியான எண்ணமே இல்ல. அப்ப பப்ளிக் ஸ்பேஸ்ல இருக்கிற சேஃப்டி அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு வந்து அரசாங்கமும் வச்சு குடுக்கணும். அதே மாதிரி வந்து பொதுமக்களும் சொசைட்டியும் பார்க்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பஸ் ஸ்டாண்ட்ல இப்ப கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஓகே. பட் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரே இருட்டா இருக்கும். இப்ப 4 மணிக்கு வந்து ஒரு பஸ் வந்து இறங்கி வருதுன்னா, அந்த 2 ஹவர்ஸ் இருந்து வெளிச்சத்துக்கு அப்புறம் தான் அவங்க பஸ் ஏறி அந்த பெண் வந்து போவாங்க. ஏன்னா ஆட்டோல போகவும் பயமா இருக்கும். ஆட்டோல 4 மணிக்கு இருட்டுல ஏறுறது அன்சேஃப்ன்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ பப்ளிக் ஸ்பேஸ் சேஃப்டிய வந்துட்டு பார்க்கணும். இன்னொன்னு வந்து அ சீ சீக்ரெட் கேமரா. சீக்ரெட் கேமரா அப்படிங்கிறது வந்து இப்ப வந்து பெண்களுக்கான ஹாஸ்டலு, ஹாஸ்பிட்டல்ஸ், உடை மாற்றும் இடங்கள், டாய்லெட்ஸ் இந்த எல்லா இடத்துலயும் சீக்ரெட் கேமரா வைக்கிறாங்க. அப்ப அந்த சீக்ரெட் கேமரா வைக்கிறது வந்துட்டு அ அந்த பெண்ணுக்கு தெரியவும் மாட்டேங்குது. அவளுக்கு அவளோட தப்பும் கிடையாது. அவளோட மிஸ்டேக்கும் கிடையாது. அப்ப ஆனா வந்து அவளுடைய அந்தரங்கங்கள் வந்து விற்கப்படுகிறது. அவளுடைய அந்தரங்கள் வந்து அவுட் ஆகுது. அப்போ வந்து சொசைட்டி வந்து என்ன இப்ப இதுக்கு யார் பொறுப்பேற்கிறது அப்படிங்கும்போது, ஒவ்வொரு இடத்துலயும் இப்போ ஒரு ஹோட்டல் இருக்கு. ஒரு ஹோட்டலுக்கு நம்ம போறோம்னா, அந்த ஹோட்டல்ல சிசிடிவி கேமரா இல்லன்னு அவங்க அவங்க என்ஷூர் பண்ணணும். எங்க எங்க இது ஹோட்டல்ல சிசிடிவி கேமரா கிடையாதுன்னு. அப்படியே தான் இருந்ததுன்னா, நான் இவன் தான் பொறுப்பு, அவன் தான் பொறுப்புன்னு. என்ன பண்றாங்கன்னா, எல்லாருமே சேர்ந்து கூட்டு கலவரத்தனமா எல்லாம் பண்ணிட்டு, அவன் ஒரு 10 நாள் முன்னாடி ஒருத்தன் வேலைக்கு வந்தான். அவன் 2 நாள் முன்னாடி நின்னுட்டான். சோ அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ இது வந்து ஒரு நம்ம வந்து நீங்க சேனலைஸே பண்ணாம இருக்கீங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இல்ல. இப்ப வந்து பட்டன்ல கூட கேமரா வருதுன்னா, அப்ப அந்த சேஃப்டி செக்யூரிட்டிக்கு வந்து ஒரு மெக்கானிசம் வந்து நம்ம டிசைன் பண்ணி ஆகணும். அதுல தேர் மே பி சம் டிஃபெக்ட்ஸ் தட் கேன் பி கரெக்டட் லேட்டர். ஆனா வந்து ஒரு இது சிஸ்டமே இல்லாம இருக்கிறதுங்கிறது ஏற்புடையதல்ல. சோ இதெல்லாம் முதலமைச்சர் வந்துட்டு பெண்களுக்குன்னு வந்து சிறப்பான ஒரு கவனம் செலுத்தி பாதுகாப்பு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். குற்றங்களை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிர்பயா ஃபண்ட் வந்தப்ப அதிமுக பீரியட்ல அது ஸ்பெண்டே பண்ணல. 80% வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணல. இப்ப திமுக பீரியட்ல வந்து அதை நாங்க கேட்டதுல ஓரளவு அவங்க என்னென்ன ஸ்பெண்ட் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது ஓரளவு ஏற்புடையதாக இருக்கிறது. இருந்தாலும் இன்னும் வந்து விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. இப்ப ஏதாவது பிரச்சனைனா ஒன் ஸ்டாப் சென்டர்னு ஒண்ணு இருக்கு. அது எங்க இருக்குன்னே தெரியாது. அது போதுமான அளவு இல்ல. அதுக்கான விழிப்புணர்வு வரல. சோ எமர்ஜென்சி நம்பர்ஸ், காவலன் ஆப், ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நெறைய விழிப்புணர்வு பண்ணணும். ஊடகங்களும் இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப சென்சிடைஸ் பண்ணி அவங்க வந்து டிஆர்பி ரேட்டிங்லாம் பண்றாங்க. சரி அது ஊடகத்துக்கான இதுன்னு வச்சுக்கலாம். அதே நேரத்துல இந்த விழிப்புணர்வு வீடியோக்களையும் வந்துட்டு இந்த எமர்ஜென்சி நம்பர்ஸ், ஆப் இந்த ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? இந்த ஆப் உங்க செல்போன்ல இருக்கா? ஒரு 10 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ்க்கான விளம்பரங்களையும் வந்து ஊடகங்கள்ல வந்து பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வேண்டுகோள். முதலமைச்சர் நிச்சயமாக ஒரு தனி கவனம் செலுத்தி தடுப்பு நடவடிக்கைகள் ஈடுபட வேணுங்கிறத வந்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி மேம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.